பொதுவாக இந்த இன்னும் 2 மாத காலங்கள் தான் இருக்குது தேர்தலை சந்திக்கிறதுக்கு. அதிமுக திமுக கூட்டணியை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு மாற்றுக் கட்சியிலிருந்து இணைக்கக்கூடிய வேலைகள்லேருந்து எல்லாமே இறுதி பண்ணிட்டு இருக்காங்க. தாவிக எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது? அதோட வேகம் எப்படி? தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேகம் எப்படி? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2010 3 கூட்டம் தான் நடந்தது. கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை 3 இடத்துல முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி என்பது ஒரு இலக்கை நோக்கி, மக்கள் செல்வாக்கை நோக்கி, பணமே கொடுக்காமல் மக்கள் கொடுக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான். நீங்க அதை பத்தி கூட்டணி நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனநிலை என்னது? இறுதி பண்றது தனித்து தான் போட்டியா இல்ல கூட்டணிக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுதா? தலைவர் கூடிய வரையில் அதை அனௌன்ஸ் பண்ணுவார். ஆல்ரெடி பொதுக்குள்ள சொல்லியிருக்கோம். தலைவர் கூட்டணியா இருக்கட்டும், தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறத கூடிய விரைவில் பொதுக்குழு நடக்கும். தலைவர் அதில் அனௌன்ஸ் பண்ணுவார். டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். மீண்டும் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் சேர மாட்டேன்னு தெரிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார். நீங்க அவர் கூட ஏற்கனவே அதிமுக இருந்திருக்கீங்க. எப்படி சார்? அதுக்கு என்ன, யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சேரலாம். அவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. எங்கு சென்றாலும் வாழ்க்கை. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அல்ல டிடிவி ஆதரவாளர்கள் தாவிக்கால இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டே இருந்தது. இன்னும் பலம் வாய்ந்த கட்சியா தாவிக்கா தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு. இந்த நேரத்தில் மாறி போய் மாற்று கட்சியில் இணைறதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணியில் இணைறது நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் போல டிவிக்கு சேர போறான்னு நீங்களே சொல்றீங்க. அதே தான் கருத்து.